ராணிப்பேட்டை அருகே மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சியான மகன் தாயை சந்திக்க சென்றபோது காத்திருந்த அதிர்ச்சியின் பின்னணி என்ன? பத்தாம் வகுப்பு ரிசல்ட்டை பார்த்த கையோடு தாயிடம் கூறச் சென்ற மகனுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. இரத்த வெள்ளத்தில் தாய் சடலமாக கிடந்ததைக் கண்டு வேதனை. தந்தையின் ஆத்திரத்தால் தாயை இழந்த சோகம். நடந்தது என்ன? ராணிப்பேட்டையை எடுத்த காரை புதுத்தெருவைச் சேர்ந்த ரவி தேவி தம்பதிக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். ஆரம்பத்தில் அன்பாக நகர்ந்த இவர்களது குடும்ப வாழ்க்கையில் போக போக விரிசல் விழ அடிக்கடி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் கணவர் மீது விரக்தி அடைந்து அவருடன் பேசுவதை முற்றிலும் நிறுத்திய தேவி பிள்ளைகளுக்காக வீட்டிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. மனைவி பேசாமல் தவிர்த்ததால் ஒரு கட்டத்தில் சந்தேக புத்திக்குள் புகுந்த ரவி அவரின் நடத்தையில் சந்தேகமாகி உள்ளார். எங்கு செல்கிறாய், என்ன செய்கிறாய் என கேட்டு மனைவியை ஒரு வட்டத்திற்குள் கண்ட்ரோல் செய்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று வழக்கம் போல வீட்டில் ஆத்திரமடைந்த ரவி வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். மனைவியை கழிவறையில் கீழே தள்ளி அவரது தலையில் கல்லை போட்டு துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ராணிப்பேட்டை போலீசார் உயிரிழந்த தேவியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மனைவி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கணவன் ரவியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த தேவியின் மகன் 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய நிலையில் தேர்ச்சி பெற்றுள்ளார். தேர்வு முடிவை பார்க்கச் சென்ற நேரத்தில் வீட்டில் இதுபோன்ற அசம்பாவிதம் நடந்திருப்பதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.